வாங்க ஒரு சூப்பரான முட்டை தொக்கு எப்படி குயிக்காக செய்யலான்றதை பார்க்கலாம். பேனில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கோங்க. பட்டை, கிராம்பு, கொஞ்சமாக சோம்பு சேர்த்திட்டு ஒரு பிரியாணி இலை சேர்த்தி தாளிச்சிட்டு 2 பெரிய வெங்காயம் நான் பொடியாக கட் பண்ணி சேர்த்திருக்கேன். வெங்காயம் லைட்டாக நல்லா வணங்கினதும் ஒரு 4-5 பல்லு பூண்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை, 4 பச்சை மிளகாயும் கீரி சேர்த்திக்கலாம். எல்லாம் நல்லா வணங்கட்டும். இப்போ முட்டை தொக்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். எல்லாத்தையும் நல்லா பெரட்டி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திட்டு 2 வெங்காயம்னா 2 தக்காளி சேர்த்துங்க. அப்போ தான் தொக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். தக்காளியும் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா தக்காளியை சேர்த்துங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு தொக்கு பதத்துக்கு ஆனோடனே நம்ம மசாலா சேர்த்திக்கலாம். நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு அரை ஸ்பூன் மட்டும் கரம் மசாலா சேர்த்திருக்கேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்திக்கோங்க. எல்லாம் சேர்த்தி நல்லா பெரட்டி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா மூடி போட்டு வேக விடுங்க. அந்த மசாலாவோட பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போகட்டும். நல்லா மூடி போட்டு நல்லா இந்த மாதிரி பபிள்ஸ் வரும்போது நம்ம முட்டையை வேக வச்சு இதில் கட் பண்ணி சேர்த்தலாம். நான் இன்றைக்கி முட்டையை உடச்சி அப்படியே ஊற்றுறேன். ஊற்றிட்டு தயவுசெய்து அதை பெரட்டி விட்டுறாதீங்க. திரும்பியும் மூடி போட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வேக விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பெரட்டி விட்டு அதுக்கப்புறம் இன்னொரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க. ஒரு சூப்பரான முட்டை தொக்கு ரெடி. நல்லா சூடான சாதத்து கூட எடுத்துக்கிட்டிங்கனாலும் சூப்பராக இருக்கும். இல்லை பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்கூடையும் அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி முட்டை தொக்கு செஞ்சு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.